இந்த புதிய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 16 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இருள் எங்கும் சூழ்ந்திருக்கும் பொழுது எது சரியாயிருக்கிறது எது தவறாயிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது. அப்படியானால் முதலாவது இருளுள்ள சூழ்நிலைகள் வெளிச்சமாய் மாற்றப்பட வேண்டும். அங்கே வெளிச்சம் வர வேண்டும். அப்பொழுதுதான் எந்த பாதை சரி, எது சரியில்லாத பாதை, எது செவ்வையானது, எது கோணலானது, எது நேர்த்தியாயிருக்கிறது, எது தவறாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இருளை முதலாவது வெளிச்சமாய் மாற்றுவேன், இரண்டாவது கோணலை செவ்வையாய் மாற்றுவேன். அருமையானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் ஊழியத்திலே எது சரி எது தவறு, நான் போய்க் கொண்டிருக்கிற பாதை எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது, எது சரி என்று தெரியவில்லை என்ற ஒரு திக்கற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருள் மாற்றப்பட போகிறது, வெளிச்சமாக போகிறது. ஆம், வெளிச்சமாகிய இயேசு வருவார், வெளிச்சமாகிய தேவனுடைய வார்த்தை வரும். அப்பொழுது உங்கள் இருள் மாற்றப்பட்டு வெளிச்சம் உதிக்கும் பொழுது எல்லா கோணலானவைகள் செவ்வையாகும். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.